rolling up, Uber black Cadillac, high heel boots and a sexy body full of tats. Baby's bad, oh baby's kinda bad. Wanna take her running back. நல்ல புல்லிங் பவர்ல பயங்கரமா இருக்கு. செம்மையா இருக்கு, அருமையான வண்டி இது. மைலேஜ் நல்ல மைலேஜ் கிடைக்கிற வண்டி தான் உங்களுக்கு. இப்பனா நம்ம லோ பட்ஜெட்ல ஏதாச்சும் வண்டி இருக்குங்களா? லோ பட்ஜெட்ல ஒரு 5 வண்டி வச்சிருந்தோம். நீங்க வர்றதுக்கு முன்னாடி 3 வண்டி கொடுத்துட்டோம். ஓகே ஓகே. இப்போ இந்த 2 வண்டி இப்ப இருக்கு ஸ்டாக். ஓகே ஓகே இருக்கு. இது பாத்தீங்கன்னா 2012 மாடல், இது 2013 மாடல். குபேரன் ஆட்டோஸ்ல ஆக்டிவாக்கு பஞ்சமே இல்ல இல்லீங்களா? ஆமா இப்போ இருக்கு. பட் கஸ்டமர் கேட்கும்போது ஒரு வாரம் கழிச்சு 10 நாள் கழிச்சு அவங்க பார்த்து கேட்கும்போது கண்டிப்பா வண்டி வாய்ப்பு இல்ல. இஎம்ஐ தாராளமா உங்களுக்கு ஒரு 2500 ரூபாய் 3000 ரூபாய் கட்டுற மாதிரி இனிஷியல் போட்டுக்கலாம். ஓகே. இனிஷியல் பேமெண்ட் ஒரு 10,000 கட்டணும், தாராளமா கொடுத்துக்கலாம். ஓகேண்ணா. 2019 மாடலுங்க. 2019 வேரியன்ட் 4 கலர்ஸ், 4 கலர் நாலுமே டிஃபரண்ட் மாடல்ஸ் தான். டிஃபரண்ட் மாடல்ஸ் இருக்கு. பிளஷர் வேணாலும் இருந்து எடுத்துக்கலாம், ஆக்டிவா வந்தாலும் எடுத்துக்கலாம், ஜூபிட்டர் வந்தாலும் எடுத்துக்கலாம். ஆமா ஆமா ஆமா. இப்போ இந்த பிளஷர்ல இருந்து போயிரலாம்னா. சரிங்க. நல்ல ஒரு மெரூன் கலர் இல்லீங்களா? ஆமா ஆமா ஆமாங்க. இது 2018 மாடல் வண்டி. 2018 மாடல். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கா சதீஷ், நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? ஓகே. கடைசி நம்ம வந்து 1 மந்த் இருக்குங்களா? 1 மந்த்க்கு மேல நாளை அப்டேட் இருக்கு. ஆமா ஆமா. இப்போ பரவாயில்லைங்களா? ரெஸ்பான்ஸ் எல்லாம் செம்ம ரெஸ்பான்ஸ், சூப்பரா இருக்கு ரெஸ்பான்ஸ். பட் என்னால ஃபோன் கால் தான் நிறைய அட்டெண்ட் பண்ண முடியல, அந்த அளவுக்கு என்கொயரி நிறைய வருது. பீப்புள்ஸ் கேட்கற வண்டி கொடுக்க முடியல அப்படிங்கிறது எங்களோட ஃபீலிங்ஸ். பட் இந்த தடவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூட்டர் மாடல் நிறைய இருக்கு, நீங்க அந்த வண்டியை தாராளமா பார்க்கலாம். என்ன ரேஞ்சில இருந்து இருக்குங்கண்ணா? இப்போ ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 and above மட்டும் தான் இருக்கு. லோ மாடல் வந்து இல்ல. லோ மாடல் இப்ப கரண்ட்ல இல்ல. பட் பீப்புள்ஸ் யாராவது வேணும்னு கேட்கும் போது போன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு கொடுக்குற வண்டி கொடுத்துட்டே இருக்கோம். வண்டி தான் பத்த மாட்டேங்குது. ஓகேண்ணா. புதுசா வந்தவங்களுக்கு வந்து தெரியாதுன்னா அண்ணா லொகேஷன் மட்டும் சொல்லிருக்கீங்க. எங்களோட ஸ்ரீ குபேரா ஆட்டோஸ் அப்படிங்கிறது எங்களோட பேர், கம்பெனியோட பேரு. இது வந்து கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சி ரோட்ல வந்து குறிச்சி அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க. எங்களோட மொபைல் நம்பர் எல்லாம் வந்து உங்களுக்கு 2 நம்பர் நாங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. ஓகே. நம்ம என்னென்ன வண்டிஸ் இருக்குன்னு சொல்லி பாத்துடலாமா? தாராளமா பாத்துடலாமா. ஓகே. நான் இப்போ ஹோண்டால இது என்ன மாடல்னா? இது வந்து 2018 மாடல்மா. ஓகே. 2018 மாடல். ஆமா. 4G வண்டிங்க இது. 4G வண்டி. ஆமா ஆமா. அதாவது சிங்கிள் ஓனர் தான். வண்டி வந்து நல்ல 100% குவாலிட்டியோட இருக்கிற வண்டி. 100% குவாலிட்டியோட. இப்போ இதுக்கு எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டற மாதிரி? இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மினிமம் வந்து ஒரு 10,000 கண்டிப்பா கட்டணும். 10,000 ஒரு 15,000 20,000 கட்டினாங்கன்னா கஸ்டமருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கம்மியா இருக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. இப்போ நம்ம கிட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட்ல எவ்வளவு வருது? இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு 2 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. இப்போ இதே லேட்டஸ்ட் வண்டி உங்களுக்கு 2023 24 எடுத்துட்டா 150 இருந்து நாங்க கொடுப்போம். 150 இருந்து நம்ம கஸ்டமருக்காக நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு நல்ல ஒரு வண்டி லேடிஸ்க்கு இல்லீங்களா? லேடிஸ் அவுட் ஜென்ஸ் ஓட்டிக்கலாம். ஆமா ஆமா ஆமா. நல்ல ஒரு வண்டி. ஓனர்னா இது ஓனர் சிங்கிள் ஓனர் தான். எங்க இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா 99% வந்து சிங்கிள் ஓனர் வண்டி தான். இதுனா ஹோண்டால என்ன மாடல்? இது வந்து 2017 மாடலுங்க. இது 2017 மாடல். ஓகே ஓகே. கலர் நல்ல கலர் இல்ல? கலர் வந்து ஆமா நல்ல கலர். வண்டி இப்பதான் வந்திருக்கு உங்களுக்கு. இப்போ நம்ம சீட் கவர்ல சேஞ்ச் பண்ணி கொடுத்து எல்லாமே சேஞ்ச் பண்ணிடுவோம். ஆமா இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க, மேல ஏத்தி வச்சிருக்காங்க வண்டியை. ஓகே ஓகே. சீட் கவர்ல இருந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணி ஒரு சர்வீஸ் ஜெனரல் செக்அப் பண்ணி தான் நாங்க வண்டியை கொடுப்போம். வண்டியை கொடுப்போம். இப்போ டயர் கண்டிஷன்லாம் நல்ல கண்டிஷன் போதுங்க. இதெல்லாம் எல்லாமே நல்லா இருக்கும். இந்த வண்டி பொறுத்தவரை ஒன்றும் பெரிய குறையெல்லாம் இருக்காது. லேட்டஸ்ட் வண்டி இன்னைக்கு புது வண்டி பாத்தீங்கன்னா 1,07,000 ரூபாய் ஆயிடுச்சுங்க. ஓகே ஓகே. ஆமா இந்த வண்டியில உங்களுக்கு ஒரு 47,000 வந்து நாங்க கொடுத்துருவோம். 47,000 கொடுத்துருவோம். எவ்வளவு கிலோ? 22,000 கிலோமீட்டர் ஓடி. அவ்வளவு 22,000 தான் ஓடி இருக்கு. ஓ நல்ல வாட்டர் வாஷ் எல்லாம் பண்ணி நீட்டா கொடுத்துருவீங்க. எல்லாமே கிளியரா கொடுப்போம். வண்டி கொடுக்கும்போது 100% வண்டி குவாலிட்டியா தான் நாங்க கொடுத்து ஒரு வாரம் 10 days வந்து நாங்க வந்து அதுக்கு வாரண்டியே கொடுக்குறோம். அந்த டைம்ல வந்து ஏதாவது வண்டியில குறை இருந்துச்சுன்னா கொண்டு வந்தாங்கன்னா கஸ்டமருக்கு அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி கண்டிப்பா திருப்தி பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து 2020 மாடலுங்க. இது 2020 மாடல் சிங்கிள் ஓனர் தான். என்ன புது வண்டி மாதிரி இருக்குங்க? அப்படியே புது வண்டி மாதிரி இருக்கும். டயர் ரெண்டுமே புதுசு. கிலோமீட்டர் ரொம்ப கம்மியா தான் ஓடி இருக்கு உங்களுக்கு. கிலோமீட்டர் சிங்கிள் ஹேண்ட் தான் வண்டி. ஓகே ஓகே. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 20,000 4 இயர்ஸ்ல அவ்வளவுதான் வண்டியே ஓடி இருக்கு. அப்படியே எடுத்து நாங்க 2 டயர் புதுசு போட்டு அப்படியே வண்டி கொடுக்குறோம் நாங்க. இது 6G மாடல் இல்லீங்களா? லேட்டஸ்ட் மாடல். ஆமா ஆமா 6G. மேக்ஸிமம் நம்ம கிட்ட சிங்கிள் ஓனர் தான் இருக்கு இல்லீங்களா? சிங்கிள் ஓனர். இது சிங்கிள் ஓனர் தாங்க வண்டி. ஒரு டென்ட் ஒரு ஸ்கிராட்சோ இல்ல, எந்த குறையும் இருக்காதுங்க. வண்டி அப்படியே ஓடிட்டு போய்க்கலாம். எந்த புது வண்டி மாதிரி இருக்கும். ஆக்டிவா நல்ல கொஞ்சம் ஹெவியான வெஹிக்கிள் இல்லீங்களா? ஆமா ஆமா ஆமா. நல்ல மைலேஜ் கிடைக்கிற வண்டி உங்களுக்கு. டயர்ல புதுசு இல்லீங்களா? ஆமாங்க. எல்லாமே நாங்க வந்து பழைய டயர் வந்து தேஞ்சிருச்சுனா கண்டிப்பா ஃப்ரெஷ்ஷா புது டயர் மட்டும் தான் நாங்க கொடுத்துருவீங்க. ஓகே. இது என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டி? இது கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். South 99S னா உங்களுக்கு கோயம்புத்தூர் சவுத் வெஸ்ட் வருது. கோயம்புத்தூர் வெஸ்ட்ல வரும். புதுசு போறதுக்கு கொஞ்சம் போய்க்கலாம் இல்லீங்களா? தாராளமா போய்க்கலாங்க. 50,000 கஸ்டமர் கம்மியா வரும்.
அவங்க எடுத்தாங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு. இந்த வண்டிக்கு ஒரு 10,000 15,000 அந்த மாதிரி கட்டினா போதும். இது வந்து தாராளமா இஎம்ஐ நாங்க போட்டு கொடுத்துருவோம். இஎம்ஐல போடுவோம். இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு. எல்லாமே இருக்கு. 5 இயர்ஸ் இன்சூரன்ஸ் 2025 வரைக்கும் உங்களுக்கு அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ். ஒரு ஃபேமிலிக்கு பக்காவான வண்டி, அருமையான வண்டிங்க. அவங்க கேட்கற டவுன் பேமெண்ட், இனிஷியல் பேமெண்ட் அவங்க கேட்கற மாதிரி கொடுத்து இஎம்ஐ அவங்க கேட்கற ஆப்ஷன்லயே போட்டு கொடுத்துருவீங்க. அவங்க கேட்கற ஆப்ஷன்லயே போட்டுருவீங்க. அப்பனா யார் வேணா வந்து எடுத்துக்கலாம் இல்லீங்களா? வண்டி யார் வேணாலும் வந்தாங்கன்னா கேஷோட வந்தாங்கன்னா வண்டி கையோட எடுத்துக்கலாம். கேஷோட வந்து வண்டி கையோட எடுத்துக்கலாம். ஓகேங்க. இது 2017 மாடல் சிங்கிள் லேண்ட் தாங்க வண்டி. இந்த வண்டி அதே மாதிரி தான். வண்டி நல்லா 100% குவாலிட்டியோட இருக்கும். 48,000 வந்து இந்த வண்டி இமீடியட்டா கொடுத்துருவோம். 48,000 தான். அவ்வளவுதான். அது டியோ இல்லீங்களா? ஆமா, ஹோண்டா டியோ ஸ்போர்ட்ஸ் மாடல் வண்டி. கலரும் வந்து பாத்தீங்கன்னா ஆமா, யங்ஸ்டர்ஸ் பிடிச்ச வண்டி. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்லயே உங்களுக்கு டியோலயே எங்கிட்ட ஒரு 3-4 வண்டி இருக்குதுங்க. 2020 மாடல் இருக்கு, 2019 இருக்கு, 17 இருக்கு, 18 இருக்கு. எல்லா மாடலுமே இருக்கும். பிக்கப் டக்குன்னு ஆயிரு இல்லீங்களா? பைக்கோட டக்குன்னு பிக்கப் ஆயிக்கும். வண்டி பாக்குறதுக்கு உங்களுக்கு நல்லா யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச வண்டியா இருக்கு. எல்லோ கலர், நல்ல கலரும் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 69. என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் இது? இது அதே வெஸ்ட் தான் வருங்க. கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் வரும். ஆமா. நான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் போட்டுருக்காங்க இல்லீங்களா? எல்லாமே இருக்குங்க. வண்டியில என்ன தேவை இருக்கோ அந்த வண்டி எல்லாம் எல்லாமே போட்டு தான் நாங்க வண்டி கொடுப்போம். வண்டி கொடுப்பீங்க. இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு நம்ம இஎம்ஐ எப்படி கேட்டா கொடுப்போம். இஎம்ஐ தாராளமா அவங்களுக்கு ஒரு 2,500 3,000 கட்டுற மாதிரி இனிஷியல் போட்டுக்கலாம். இனிஷியல் பேமெண்ட் ஒரு 10,000 கட்டினா தாராளமா கொடுத்துக்கலாம் வண்டி. ஓகேண்ணா. நெக்ஸ்ட் என்ன? இது வந்து இதே 2017 மாடல் தான். இந்த வண்டி 2017 மாடல். இது 2018 மாடலுங்க. ரெண்டு ஆக்டிவா தான். ரெண்டுமே ஆக்டிவா ஒயிட். ரெண்டுமே ஓட்டி பலர்கள்லாம் எடுத்துக்கலாம். ஆக்டிவா வண்டிங்க. உங்களுக்கு ஷோரூம் ரேட்ல இருந்து கிட்டத்தட்ட 50,000 நாங்க 60,000 கம்மியா கொடுக்குறோம். ஓகே. கஸ்டமருக்கு வந்து எடுக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஃபுல்ஃபில் ஆயிக்கும். 15,000 கட்டிட்டு மீதி இஎம்ஐ போட்டுக்கலாம். ரெண்டுமே ஒயிட் இல்லீங்களா? ரெண்டுமே ஒயிட் தான் உங்களுக்கு நிறைய கேக்குறாங்க. அதனால நல்லா இருக்கும். ஆமா. இப்ப நம்ம கமர்ஷியல் பிசினஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு காலையில எடுத்த ஒரு நபர் கூட பாத்தீங்கன்னா 100% பிசினஸ்க்காகவே எடுக்கிறாரு. முன்னாடி வந்து நல்ல ஸ்பேசஸ் இருக்கறனால அவருக்கு தேவையான யூஸ் அதுல வச்சுக்கலாம். ஒரு சிலிண்டர் எல்லாம் கூட தாராளமா வச்சுக்கலாம். ஃபேமிலிக்கு மெயினா வந்து வேலைக்கு பெஸ்ட் வேக்கல. என்ன ரெஜிஸ்ட்ரேஷன்? இது கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன். மேக்ஸிமம் நம்ம கூட கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் வச்சிருக்கோம். எல்லா வண்டியுமே 99% கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் இருக்கு. இப்ப நம்மட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் நிறைய வீடியோ எடுத்துருக்கோம். நம்ம ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா புதுசா வரங்காட்டி வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் क्वेश्चन கேட்க வேண்டியதா இருக்கு. என்னன்னா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் ஆக்சிடென்டல் வெஹிக்கிள் இல்லீங்களா? எந்த ஆக்சிடென்ட் ஆன வெஹிக்கிள் நாங்க எடுக்க மாட்டோம். ஏன்னா எடுத்து வேலை செய்யற அளவுக்கு எங்களுக்கு டைம் கிடையாது. நாங்க அந்த வேலைக்கும் போறது இல்லைங்க. எல்லாமே வந்து கஸ்டமர் வந்து எங்ககிட்ட இருந்து எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குற வண்டி, புது வண்டியா வாங்குற வண்டி அந்த மாதிரி மட்டும் தான் இருக்கும். அந்த மாதிரி வண்டி தான் இருக்கும். கஸ்டமர் எல்லாமே சேல் பண்ணி கொடுக்குற வண்டி மட்டும் தான் நாங்க பண்ணி கொடுக்குறோம். ஆமா. இப்ப நம்ம லோ பட்ஜெட்ல ஏதாச்சும் வண்டி இருக்குங்களா? லோ பட்ஜெட்ல ஒரு 5 வண்டி வச்சிருந்தோம். நீங்க வர்றதுக்கு முன்னாடி 3 வண்டி கொடுத்துட்டோம். இப்ப இந்த 2 வண்டி இப்ப இருக்கு ஸ்டாக். இருக்கு. இது பாத்தீங்கன்னா 2012 மாடல். இது 2013 மாடல். எல்லாரும் 25 பட்ஜெட் தான் வரும் உங்களுக்கு. இது எவ்வளவு கிலோமீட்டர்ல ஒன்னும் பெருசா இருக்காதுங்க. ஏன்னா ஒரு இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு 28,000 30,000 இப்படிதான் ஓடி இருக்கும். வண்டி வந்து நாங்க செக் பண்ணி வைக்கிறனால, எங்க மெக்கானிக் செக் பண்ணி வைக்கிறனால 100% குவாலிட்டியா தான் இருக்கும். 100% குவாலிட்டியா தான் இருக்கும். இது என்ன பிரைஸ் நான் சொல்றீங்க? இதெல்லாம் உங்களுக்கு 25 28 அதுக்குள்ள கொடுத்துருவோம். இதுல டவுன் பேமெண்ட் எவ்வளவு நான் கட்டலாம்? இதுக்கு அதே மாதிரி தான் ஒரு 10,000 12,000. ஆக்சஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 கட்டினா போதும். தாராளமா எடுத்துக்கலாம் உங்களுக்கு. ஹோண்டா ஆக்டிவ்னா அதே அவ்வளவுதாங்க. 10,000 12,000 கட்டினா போதும். மினிமம் வந்து ஒரு 10,000 கட்டினாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான வண்டியா கொடுத்தோம்னா எங்களுக்கு ஒரு திருப்தியா கொடுத்துக்கலாம். இதுல ஓட்டி பழகிறது நல்ல வண்டி, சூப்பரான வண்டி. ஓட்டி பழகிறது இல்லைங்க, அவங்க ரெகுலரா எடுத்து ஒரு ஃபேமிலி யூஸ்க்கு கூட தாராளமா வச்சுக்கலாம். அவங்க ஃபேமிலி யூஸ்க்கு எடுத்து தாராளமா வச்சுக்கலாம். இது ஹோண்டா ஆக்டிவா 2016 மாடலுங்க. இந்த வண்டி 2003G மாடல் வந்துரும். 2014 அதிகமா ஆக்டிவா நிறைய வச்சிருக்கீங்க. ஆமா, ஏன்னா கஸ்டமர் நிறைய அந்த வண்டி தான் கேட்டு வந்துறாங்க இல்லீங்களா? ஆமா. இப்போ வந்து ஒரு சின்ன ஃபேமிலிக்கு எல்லாம் வந்து ஆக்டிவா கரெக்ட் சூப்பரான வண்டிங்க. இது அருமையான வண்டி. இது எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா? கிலோமீட்டர்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன ஒரு 24,000 தான் ஓடி இருக்கு. 24,000 தான் ஓடி இருக்கு. ஒரு 42,000 அந்த மாதிரி வந்தா நாங்க இமிடியேட்டா கொடுத்துருவோம் வண்டியை. 42,000. இப்ப நம்ம சொல்ற பிரைஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து நெகோஷியபிள் இல்லீங்களா? கண்டிப்பா நெகோஷியபிள் தான். கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்க கேஷ் கொடுத்து வாங்குறாங்கன்னா கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது 2020 மாடலுங்க. இது 2020 மாடல். புது வண்டி மாதிரியே தான் இருக்கு. அப்படியே இருக்கும். புது வண்டியே தான் உங்களுக்கு. புது வண்டி தான். 1,05,000 புது வண்டி வரும். ஒரு 31,000 இந்த வண்டி ஓடி இருக்கு. 31,000 தான். டயர் ரெண்டுமே புது டயர். பெயிண்டிங் எல்லாமே தெளிவா இருக்கும். கொடுக்கும்போது இந்த பம்பர் கூட நாங்க போட்டே கொடுத்துருவோம். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு கொடுத்துருவீங்க. ஃபிட்டிங் போட்டே கொடுத்துருவோம். பேக் ஃபிட்டிங் இருக்கு, ஃப்ரண்ட் ஃபிட்டிங் போட்டு. அது தனியா நம்ம சார்ஜஸ் வாங்குவீங்களா? ஒண்ணுமே வாங்க மாட்டோங்க. எதுவுமே நாங்க வாங்க மாட்டோம். இந்த ஃபிட்டிங் வந்து இமிடியேட்டா நாங்க போட்டு தான் கொடுப்போம். வண்டி இந்த ஃபிட்டிங் போட்டுருவீங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு. ஆமா, இங்க வர இந்த ஃபிட்டிங்ஸ் இங்க வர ரெண்டு பக்கமே வரும். அதை இமிடியேட்டா போட்டு கொடுத்துருவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 65,000 வந்தா நான் இமிடியேட்டா கொடுத்துருவேன். 65,000 கொடுத்துருவீங்களா? ஷோரூம் ரேட்ல இருந்து 40,000 கம்மி. 40,000 கம்மி கொடுத்துறீங்க. ஷோரூம் பீஸ் இருக்கும் அப்படியே வண்டி. நல்லா இருக்கு. நான் பாக்குறேன். பாத்தீங்கன்னா பம்பர் மட்டும் போட்டு கொடுத்துருவீங்க. சார்ஜஸ் எல்லாம் எதுவுமே வாங்க மாட்டேன். இப்ப டயர் எல்லாம் இதுனா ரெண்டு டயருமே புது டயருங்க. ரெண்டு டயருமே புது டயர். புது டயர் தான் இருக்கும் ரெண்டு டயருமே. இன்சூரன்ஸ் இதெல்லாம் லைவ்ல இருக்கு. எல்லாமே இருக்கு. 2025 வரைக்கும் இருக்கும் லைவ்ல. இது டவுன் பேமெண்ட்னா
இதுக்கு வந்து ஒரு 15,000 ரூபாய் கட்டணும். 15,000 ரூபாய் கட்டினா போதும். மேக்ஸிமம் அவங்களோட இது பொறுத்து கஸ்டமர் வந்து இப்ப அவங்க என்ன எப்படி இருக்காங்க சூழ்நிலையை அவங்க டைரக்டா பார்த்தோம்னா மட்டும் நம்ம சொல்ல முடியும். அதனால மினிமம் ஒரு 10,000 15,000 கட்டும் போது வந்து அந்த கஸ்டமருக்கு ஒரு நல்ல வண்டியா கொடுத்த திருப்தி எங்களுக்கு இருக்கும். ஓகே ஒரு 6 ரூபாய் 7 ரூபாய் 8 ரூபாய் அந்த மாதிரி கட்டும் போது வந்து அந்த அளவுக்கு நல்ல வண்டியா கொடுக்க முடியாது. பினான்ஸும் வந்து அந்த அளவுக்கு நம்ம போட முடியாது. ஒரு 60,000 வண்டி இருக்கிறாங்கன்னா ஒரு 10,000 15,000 கட்டினாங்கன்னா அவங்களுக்கு யூஸ் இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூட்டி, ஆமா ஸ்கூட்டி செஸ்ட்ல ஒண்ணுமே கிடைக்காது இந்த வண்டி. ஆமாங்க, நிறைய ஸ்கூட்டி வந்து ரொம்ப டிமாண்டா கேட்டு இருந்தாங்க. இது வந்து 2015 மாடலுங்க. ஓகே, சிங்கிள் ஓனர் வண்டி வந்து 100% குவாலிட்டியோட 100% குவாலிட்டி. லைட் வெயிட் வேற இது. ஆமா, ரொம்ப லைட் வெயிட் வண்டி இது. ஸ்கூட்டி எல்லாம் ரொம்ப டிமாண்ட். ஓட்டுக்குள்ள இருக்கலாம் எல்லாம் சுத்தமா இல்லைங்க இந்த வண்டி. சுத்தமா கிடையாது வண்டி. ரொம்ப நல்லா குவாலிட்டியா இருக்கும். டயர் ரெண்டுமே புது டயர். கிலோமீட்டர் உங்களுக்கு நார்மல் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும் இந்த வண்டி பொறுத்தளவு. இப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செலவு மக்க தேவையில்லை. எந்த வண்டிக்கு எந்த செலவும் இருக்காது. எந்த செலவும் இருக்காது. நீங்க வண்டி எடுத்தீங்கன்னா அப்படியே ஓடிக்கலாம். இந்த வண்டி உங்களுக்கு ஒரு 35,000 வந்து நான் கையில கொடுத்துருவோம் வண்டி. இப்ப இதுக்கு வந்து டூ மாட்டி கொடுத்துருவீங்களா? ஆமா, ஃபிட்டிங் போட்டு கொடுத்துருவோம். நம்பர் பிளேட்டும் நாங்க போட்டு கொடுத்துருவோம். அதுல என்ன இல்ல அப்படிங்கிறது இப்ப நான் கம்பெனில ஆர்டர் போட்டுருக்கோம். அது வந்தோம் இமீடியேட் எடுத்து மாட்டி கொடுத்துருவீங்க. ஓகே ஓகேங்களா. எனக்கு கிடைக்காத வண்டிலாம் டிஸ்பிளேல வச்சிருக்கோம் நாங்க. ஓகே ஓகேங்களா, சூப்பர். ஆக்சுவலா வந்து ஒரு ஃபேமிலி ஆகட்டும், ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ஆகட்டும், ஒரு லேடிஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து நம்ம கிட்ட இருக்கு இல்லீங்களா? ஆமா, எல்லா வண்டியுமே நம்ம கிட்ட இருக்கும். ஆக்டிவா இதுவும் 2020 மாடல் தான். குபேரன் ஆட்டோஸ்ல ஆக்டிவாக்கு பஞ்சமே இல்ல இல்லீங்களா? ஆமா, இப்ப இருக்கு. பட் கஸ்டமர் கேட்கும்போது ஒரு வாரம் கழிச்சு 10 நாள் கழிச்சு அவங்க பார்த்து கேட்கும்போது கண்டிப்பா வண்டி வாய்ப்பு இல்ல. இன்னைக்கு வண்டி ஸ்டாக் இருக்கு. வரவங்களுக்கு கண்டிப்பா. ஏன்னா நாங்க வந்து நிறைய வண்டிகள் வந்து ஒரு டீலர் பிரைஸ்க்கு கஸ்டமர் கொடுத்துறீங்க. அப்ப வந்து என்னன்னா கஸ்டமர் நிறைய வந்தோம் இமீடியட்டா எடுத்துட்டு போயிடுறாங்க. வந்துட்டு எங்கிட்ட திரும்பி போற கஸ்டமர்கள் ரொம்ப கம்மி தான். அதனால வண்டி வந்தோம் இமீடியட்டா கொடுக்கணும் அப்படின்னு நாங்களும் வந்து கொடுத்துறோம். வண்டி நிறைய வர்றதுனால நிறைய கொடுத்துருவீங்க. ஆமா, நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்த்துட்டு போட்டா டக்குன்னு புக் பண்றது பெட்டர் இல்லீங்களா? ஆமா கண்டிப்பா புக் பண்ணிட்டாங்கன்னா அந்த வண்டி பொறுத்தவரை 100% கேரண்டியோட நான் கொடுத்துருவீங்க. ஓகேங்களா. இப்ப இதுக்கு இந்த ஆக்டிவாக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரைஸ் கோட் பண்ணிருந்தீங்க? 65 கொடுத்துருவாங்க. 65,000 ரூபாய் கொடுத்துருவோம். அதுல இருந்து கண்டிப்பா நெகோஷியபிள் பண்ணி தான் கொடுப்போம். நெகோஷியபிள் பண்ணி தான் வந்து டைரக்டா பேசினாங்கன்னா கண்டிப்பா கம்மி கொடுத்துருவீங்க. இதோட இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்கு இல்லீங்களா? இருக்கு, 100% இருக்கும். இது கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மி தான். 22,000 தான் ஓடி இருக்கு. இந்த 22,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இல்லீங்களா? இந்த வண்டியில உங்களுக்கு 2 டயருமே பாத்தீங்கன்னா புது டயர் எல்லாமே நல்லா தெரியும். மார்க்கெட்ல நம்ம புதுசு போனா எவ்வளவு ஆகும்? ஆக்சுவலா 1,07,000 ரூபாய். 1,07,000 ரூபாய். ஆமாங்க, வெறும் 22,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஆமா, 40,000 ரூபாய் நமக்கு 40,000 பக்கம் நமக்கு லாபம் தான் இல்லீங்களா? ஆமா கண்டிப்பா. ஒரு வண்டி வாங்குற ரேட்டுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழைய வண்டி நீங்க எடுக்கிறீங்க. பழைய வண்டி எடுக்கிறீங்க. ஆமா, ஆனா பட் இது பழைய வண்டின்னு சொல்ல முடியாது. குவாலிட்டியான வண்டியா நல்ல வண்டியா நீங்க எடுங்க. அதுவும் வந்து புது மாடல் இல்லீங்களா? 60 BS6 தான் வருது உங்களுக்கு வண்டி. என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டி? கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். சென்ட்ரல் வரும் உங்களுக்கு. கோயம்புத்தூர் சென்ட்ரல் வரும். 66 னா உங்களுக்கு சென்ட்ரல் வரும். ஓகேண்ணா. இப்போ நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா Yamaha Razor. இந்த வண்டி அதே மாதிரி தான் ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக்ல. ஓகே, ஹோண்டாக்கு எப்படி டியோவோ அது போல Yamahaக்கு வந்து பாத்தீங்கன்னா Razor. ஓகே, இது 2022 மாடலுங்க. 2022 மாடல். ஆமா, வண்டி ரொம்ப நல்லா இருக்கும். கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. காலேஜ் பொண்ணுங்க நல்லா ஓட்டலாங்க. ஒரு நல்ல ஸ்டைலிஷா இருக்கு வண்டி. ஆமா, டயர் கண்டிஷன்லாம் எல்லாமே நல்லா இருக்குங்க. ரெண்டு டயர் நல்லா இருக்கும். பெயிண்டிங் நல்லா இருக்கும். இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 27 வரைக்கும் லைவ்ல தான் இருக்கு வண்டி. லுக் வைஸ் சூப்பரா இருக்கு வண்டி இல்லீங்களா? ஆமா, டிஜிட்டல் இது ஆமா, டிஜிட்டல் டிஸ்ப்ளே. டிஸ்க் பிரேக் வந்துரும், அலை வீல் வந்துரும். ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் இது உங்களுக்கு. ஃபுல் ஆப்ஷன். இது ரைசிங் எல்லாம் வந்து டக்குன்னு பிக்கப் ஆயிரும் இல்லீங்களா? போங்க, நல்ல வண்டி இது. பெஸ்ட் வெஹிக்கிள் பண்றீங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 65,000 70,000 கொடுத்துருவோம். புது வண்டி பாத்தீங்கன்னா 1,20,000 ரூபாய். 1,20,000 கஸ்டமருக்கு வந்து கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் கம்மியா கொடுக்குறோம். 50,000 ரூபாய் கம்மியா கொடுக்குறீங்க. டவுன் பேமெண்ட் எவ்வளவு கட்டலாம்? டவுன் பேமெண்ட் வந்து இதுக்கு ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் அந்த மாதிரி கட்டலாம். 15,000 20,000 கஸ்டமர் பாத்தீங்கன்னா எனக்கு சிசி வந்து ஜாஸ்தியா வேணும், 125 சிசி வேணும். ஓகே அப்படின்னு ஆனா லோ பட்ஜெட் வண்டி வேணும்னு கேட்கறதுக்கான நபர்கள் இந்த வண்டி ஆக்டிவா 125 இது 125 சிசி 2015 மாடல் ஒரு வண்டி. 2015 மாடல் 35,000 வந்தா நாங்க இமீடியட்டா கொடுத்துருவோங்க. 35,000 இமீடியட்டா கொடுத்துருவோம். அருமையான வண்டி, எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி. எல்லாமே நல்லா இருக்கும். இந்த மிரர் எல்லாம் இல்லைன்னா இமீடியட்டா மிரர் போட்டு கொடுத்துருவோம். வண்டியில வேற எது குறையே இருக்காது உங்களுக்கு. டவுன் பேமெண்ட்ல எவ்வளவு கட்டற மாதிரி? ஒரு 10 ரூபாய் 15 ரூபாய் கட்டினா போதும். 10 ரூபாய் 15 ரூபாய் கட்டினா போதும். அப்ப நம்ம சின்ன சின்ன டென்ட் எல்லாம் மாத்தி கொடுத்துருவீங்க. கண்டிப்பா இதெல்லாம் மாத்தி கொடுத்துருவோம். இதெல்லாம் மாத்தி கொடுத்துருவீங்க. வண்டியில ஏதாவது குறை இருந்தா கண்டிப்பா செக் பண்ணி கொடுப்போம். இந்த சைடு மிரர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சைடு மிரர் போட்டு கொடுத்துருவீங்க. இப்ப நீங்க கழட்டி வச்சிருக்கிறது நான் ஆர்டரில் போட்டு. ஆமா போட்டு தான் வந்து மாத்தி கம்ப்ளீட் பண்ணி தான் கொடுப்பீங்க. இல்லனா கொடுக்கவே மாட்டோம். ஏன்னா நிறைய பேர் இந்த வண்டி சைடு மிரர் எல்லாமே சொல்றாங்க. இல்ல அதாவது வண்டியில என்ன இல்லையோ அது இல்லாத பொருளை கண்டிப்பா நாங்க போட்டு கொடுத்துருவீங்க. ஓகேனா. ஓனர் தான் சிங்கிள் ஓனர். ஒரே ஓனர் தான். ஸ்கூட்டி ஸ்டார்க்கு. ஆமா, ஸ்கூட்டி ஸ்ட்ரீக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூட்டி லோ பட்ஜெட்ல வேணும் கேக்குறவங்களுக்காகவே ஸ்பெஷலா வந்திருக்க வண்டி. ஸ்கூட்டியே இல்ல, ஒரு 2-3 வண்டி ரெடி ஆயிட்டு இருக்கு. ஒரு வண்டி இமீடியட்டா ரெடி ஆயிருக்கு, அதனால நாங்க இமீடியட்டா கொண்டு வந்து போட்டோம். இதெல்லாம் உங்களுக்கு 2012 மாடல் வண்டிங்க. 2012 மாடல் வண்டி. 25,000 ரூபாய்க்குள்ளதான் ஒரு வண்டி.
சூப்பரா இருக்கும் வண்டி. லேடிஸுக்கு தயாரிச்ச வண்டி, லேடிஸுக்குனே ஸ்பெஷலா விட்டுருக்கு. ஸ்பெஷலான வண்டி, லைட் வெயிட், ரொம்ப லைட் வெயிட். கலர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கலர். நல்ல கலர், நல்ல கலர். எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கு மேக்ஸிமம்? கிலோமீட்டர்ல உங்களுக்கு கம்மியா தாங்க இருக்கும். 2000 ஒரு 17,000-18,000 அந்த மாதிரி ஓடி இருக்கும். ஓடி இருக்கு. ஓகே ஓகே. இதுக்கெல்லாம் டவுன் பேமெண்ட்ல எவ்வளவு கம்மியா கட்டினா போதும்? இதுக்கு ஒரு 10 ரூபா கண்டிப்பா கட்டணும். 10 ரூபா கட்டினா போதும். மினிமம் எந்த வண்டி எடுத்தாலும் ஒரு 10,000 12,000 கட்டும்போது இஎம்ஐ போடுறதுக்கு கண்டிப்பா வசதியா கஸ்டமர் நம்ம நம்பி கொடுக்கலாம். அதுக்கு தைரியமா கொடுத்துக்கலாம். ஆமா ஆமா ஆமா. இப்ப என்ன ப்ரொசீஜர், என்ன ப்ரூஃப் கொடுக்கணுங்க? கஸ்டமர் வரும்போது அவங்களுக்கு லோக்கல்ல என்ன ப்ரூஃப் இருக்கோ அந்த ப்ரூஃப் கண்டிப்பா கேட்போம் நாங்க. ஓகே. அவரோட ஆதார் கார்டு போட்டோ கொண்டு வரணும், சிலிண்டர் பில் கொண்டு வரணும், வீட்டு வரி ரசீது அந்த சொந்த வீடா இருந்தா கொண்டு வரலாம், அவங்களோட ப்ரூஃப், ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் எதாவது கொடுக்கலாம். இப்போ கூட யாராவது தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா கூப்பிட்டு வந்தாங்கன்னா இமீடியட்டா வந்து வண்டி நாங்க கையில கொடுத்துருவீங்க. ஓகே. 2019 மாடலுங்க. 2019 BS4 வந்து சில வண்டி. அந்த வண்டி உங்களுக்கு 2019 மாடல். 2019. ஆமாங்க. இப்போ இதுக்கு என்ன பிரைஸ் நான் கோட் பண்றீங்க? இது வந்து உங்களுக்கு ஒரு 55 58 அந்த மாதிரி தான் வரும். 55 58 அந்த ரேஞ்சில தான் வரும். நம்ம சொல்ற பிரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நெகோஷியபிள் இல்லீங்களா? கண்டிப்பா நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துருவாங்க. டயர் கண்டிஷன்லாம்னா எல்லாமே நல்லா இருக்கும். போதும். 2019 மாடல் ஒரு டயர் கண்டிஷன் அப்படியே இருக்கு வண்டியில. ஓகே ஓகே. என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் இது? இது கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன். கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் வச்சிருப்பீங்க. லோக்கல் வண்டி தான் வச்சிருப்பீங்க. 99% கோயம்புத்தூர் மட்டும் தான். இதுக்கு எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டற மாதிரி இருக்கு? இதுக்கு ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய். 10,000 15,000 கட்டினா போதும். தாராளமா போதுங்க. மேக்ஸிமம் மினிமம் வந்து 10,000 கட்டணும் இல்லையா? மினிமம் வந்து ஒரு 10,000 கட்டிட்டாங்கன்னா தான் அந்த வண்டி வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான வண்டியா கொடுக்க முடியும். ஆமா. எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி குவாலிட்டியா கொடுக்க முடியும். அப்ப கஸ்டமர் வந்து அந்த மாதிரி கொண்டு வரும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபைனான்ஸ் கொடுக்க எங்களுக்கும் பிரச்சனை இல்லாம போயிடும். ஆமா. இது வந்து பாத்தீங்கன்னா BS4 மாடலுங்க. அகைன் ஆக்டிவ் அதே ஆக்டிவா தான் உங்களுக்கு. மேக்ஸிமம் குபேரன்ல ஆக்டிவா அப்படினா அந்த சரி அடுத்து ஜூபிட்டர் ஒரு ரெண்டு மூணு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது எவ்வளவு? இது வந்து உங்களுக்கு 2017 மாடல். 2017 மாடல். ஒரு 45 47 வந்தா இமிடியேட்டா கொடுத்துருவோம். சிங்கிள் ஓனர் தான் இந்த வண்டி. சிங்கிள் ஓனர் தான். நல்ல கலர் வேற ப்ளூ கலருங்க. டயர் எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். இது டவுன் பேமெண்ட்னா இதுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு 10,000 12,000 அந்த மாதிரி தான் கட்டணும். இன்சூரன்ஸ் எல்லாம் இதுக்கு இன்சூரன்ஸ் வந்து ஒரு சில வண்டிக்கு இருக்கும், ஒரு சில வண்டிக்கு இருக்காது. ஆர்சி புக்க பொறுத்தளவு பார்த்து செக் பண்ணிட்டு நாங்க இமிடியேட்டா இல்லைனா கூட ஒரு இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம். போட்டு கொடுத்துருவோம். இமிடியேட்டா போட்டு கொடுத்துடலாம். ஓகே. நெக்ஸ்ட் டியோ இல்லீங்களா? டியோ பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு மீடியம் பட்ஜெட்ல வேணும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கான வண்டி இது. ஓகே. 2016 மாடல். ஒரு 42 45 அந்த ரேஞ்ச் தான் வரும் உங்களுக்கு. நல்ல பலவளன்னு மாத்தி இருக்கீங்க போல இல்லீங்களா? ஆமா ஆமா. குபேரன் அரசோட ஸ்டைலே இது. வண்டி வந்தா மாத்தி கொடுத்துருவீங்க. வண்டி ஏதாவது போயிருந்தா கண்டிப்பா மாத்தி வைக்காம நாங்க கொடுக்கவே மாட்டோம். வண்டி கொடுத்துருவீங்க. அது நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 5200. நல்ல ஒரு நம்பர் இல்லீங்களா? இதுக்கு எவ்வளவு நான் கட்டுற மாதிரி இருக்குங்கன்னா இது கண்டிப்பா ஒரு 10,000 அந்த மாதிரி கட்டணும். 10,000 கட்டுற மாதிரி. நல்ல கலர் வேறங்க. ஒயிட் அண்ட் பிளாக். எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கு? ஆக்சுவலா கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 27,000 கிலோமீட்டர் ஓடி. நீங்க நிறைய ஆக்டிவா ஆமா குபேரன் ஆட்டோஸ் இந்த டைம் வந்து எல்லாமே ஆக்டிவா மாடலா இருக்கு. கஸ்டமர் நிறைய வாண்டட் கேட்டகாட்டி போட்டுருக்கோம். இது பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு 3-4 ஜூபிட்டர் உங்களுக்கு காமிக்கிறோம். ஓகே ஓகே சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா 2019 மாடல் ஜூபிட்டர். சிங்கிள் ஹேண்ட் புது வண்டி எடுக்குது. அப்படியே புது வண்டி மாதிரி இருக்கும். ஓகே எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த வண்டி அதே மாதிரி தான் ஒரு 58 அந்த ரேஞ்ச் வந்தா இமிடியேட்டா கொடுத்துருவோம். இமிடியேட்டா 1,08,000 ரூபாய் உங்களுக்கு ஆன் ரோட் பிரைஸ். 1,08,000 ஆன் ரோட் பிரைஸ். ஆமா ஆமா. இப்போ நீங்க நம்ம கிட்ட குபேரனோட கோட் 7,000 ரூபாய் உங்களுக்கு கம்மியா வரும். 50,000 கம்மி. ஏங்கப்பா இவ்வளவு கம்மியா கொடுக்குறீங்க, எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது? இல்ல நாங்க கஸ்டமர்கிட்ட அந்த மாதிரி எடுக்கிற வண்டியை நல்ல வண்டி குவாலிட்டியான வண்டியை மட்டும் எடுக்கிறோம். இதே நல்ல ரேட்டுக்கு நாங்க எடுத்து நாங்க வந்து ஒரு சின்ன மார்ஜின் வச்சு தான் வண்டி கொடுக்குறோம். இது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க. நம்பரே பாத்தீங்கன்னா 2301 நம்பர் பாத்தீங்கன்னா 231. அருமையான நம்பர். ஆமா ஆமா. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ல அவங்களே போட்டு கொடுத்துட்டு எல்லாமே போட்டு கொடுத்துருவோம். இது இல்லாம ஜூபிட்டர் பாத்தீங்கன்னா இன்னொரு 5-6 வண்டி ரெடி ஆயிட்டு இருக்கு. ஓகே ஒரு எல்லாம் 2017 18 19 அந்த மாடல் தான் இருக்கும். எல்லாமே குபேரனுக்கு வந்துக்கலாம். தாராளமா வந்துக்கலாம். ஆக்டிவா ஜூபிட்டர் ஸ்கூட்டர் வேணா இமிடியேட்டா வாங்க. இப்ப ரெடியா இருக்கு கொடுத்துருவீங்க. ஆமா. இது 2018 மாடல் வண்டி. 2018 மாடல். இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ZX மாடல்னு சொல்லுவாங்க. 55,000 ரூபாய் கொடுத்துருவோம் அந்த வண்டியை. என்னதுன்னா ZX மாடல் ஜூபிட்டர்ல 55,000 ரூபாய் கொடுத்துருவாங்க இமிடியேட்டா. ஓ சூப்பர்ண்ணா. 55,000 ரூபாய்க்கு ஒரு ஜூபிட்டர் கிடைக்குன்னா ரேர் தான். புது வண்டி பாத்தீங்கன்னா 1,12,000 ரூபாய் வரும். 1,12,000 ரூபாய். 55 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 50% அப்படியே டிஸ்கவுண்ட். வண்டி ஷோரூம் கண்டிஷன் இருக்கும். ஷோரூம் கண்டிஷன் எந்த குறையும் இருக்காது. வண்டி பொறுத்தளவு திருப்தியா நீங்க எடுத்துக்கலாம். வண்டி 21,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு இல்லீங்களா? அவ்வளவுதான் ஓடி இருக்கு. டயர் ரெண்டுமே புது டயர். பெயிண்டிங் எல்லாமே நல்லா இருக்கும். கிலோமீட்டர் உங்களுக்கு ரீசனபிள் கிலோமீட்டர் தான். ரீசனபிள் தான். ஆமா ஆமா. இதுக்கு எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டற மாதிரி வருங்க? ஒரு கண்டிப்பா ஒரு 15,000 ரூபாய் கட்டணுங்க. 15,000 கட்டற மாதிரி வரும். மீதி லோன் போட்டுக்கலாம். தாராளமா. ஒரு ஸ்கிராட்ச் டென்ட் இது இருக்கறது இல்லைங்க. ஒண்ணுமே இல்ல. ஸ்கூட்டி வந்து நம்ம உடனே கொடுத்துருவீங்க. ஆமா ஸ்கூட்டி மாடல் இன்னைக்கு வந்து அவைலபிள் இருக்கு. நிறைய ஸ்கூட்டி பெப் இருக்கு. 4-5 வண்டி இருக்கு. உங்களுக்கு அந்த வண்டி நான் காமிக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா Honda Dio ஸ்போர்ட்ஸ் மாடல் 2019 மாடல். இது BS4 வண்டி. BS4ல கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இந்த வண்டியும். இதுவும் பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும். டயர் ரெண்டு டயருமே புதுசு. எல்லாமே கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான இருக்கும். நல்ல ஒரு கம்ஃபர்ட்டபிள் ஃபீல் இல்லீங்களா? சூப்பரா இருக்கும். 13,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு இல்லீங்களா? அவ்வளவுதான் வண்டி கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இதுக்கு எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டற மாதிரி வரும்? ஒரு 15,000 ரூபாய் கட்டணும். 15,000 ரூபாய் கட்டினாங்கன்னா இமிடியேட்டா உங்களுக்கு வண்டி கையில கொடுத்துருவோம். இன்ஜின் கண்டிஷன் எல்லாம் பக்காவா இருக்கு இல்லீங்களா? இன்ஜின் கண்டிஷன் மிக சிறப்பா இருக்கும். இது ஒரு 55 ரூபாய் 60 ரூபாய் அந்த மாதிரி ரேட் வந்து இமிடியேட்டா கொடுத்துருவோம். ஓகே. வண்டி பாத்தீங்கன்னா 1,05,000 ரூபாய் வரும்.
ரூபாய் கம்மி, ஒரு பெஸ்ட் வெஹிக்கிள், இன்சூரன்ஸும் உங்களுக்கு 5 வருஷம் லைவ்ல இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லாமே இருக்கும் வண்டியை பொறுத்தளவு. சிங்கிள் ஹேண்ட் தான். இது காலேஜ் பசங்களுக்கு நல்ல ஒரு அருமையான வண்டிங்க. பசங்களுக்கு வந்து இதுதான் பெஸ்ட் வண்டி. ஆமா, பிக்கப்ல வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு பிக்கப் ஆயிடும். சூப்பரா இருக்கும் பிக்கப். நெக்ஸ்ட்னா மறுபடியும் உங்களுக்கு பாத்தீங்களா ஆக்டிவா கொண்டு வந்துட்டீங்க. இது பாத்தீங்கன்னா BS6 மாடல், 2020 மாடல். இது சூப்பர்ண்ணா. கிட்டத்தட்ட நீங்க ஸ்கூட்டர்னு சொன்னா முக்காவாசி ஆக்டிவா. ஆமா ஆக்டிவா தான் நாங்க நிறைய கொடுக்குறோம். நல்ல ஒரு ப்ளூ கலர் இல்லையா? ஆமா அருமையான வண்டி. உங்களுக்கு கலரும் நல்ல கலர், ப்ளூ கலர். எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கு? ஒரு கிலோமீட்டர் கம்மியா தான் உங்களுக்கு 22,000 தான் ஓடி இருக்கு. 22,000 தான் ஓடி இருக்கு. ஆமா. நம்பரும் நல்ல நம்பர் 2656. ஆமா இது உங்களுக்கு 5 வருஷம் இன்சூரன்ஸ் இதுலயே லைவ்ல இருக்கும். 5 வருஷம் இன்சூரன்ஸ் லைவ் இல்லீங்களா? எல்லாமே கம்மி கிலோமீட்டர், மேக்ஸிமம் ஒரு 20,000 கிலோமீட்டர், 25,000 வந்து உங்களுக்கு ஒரு 15,000 20,000 அந்த மாதிரி ஓடுன வண்டி மட்டும் தான் நாங்க செலக்ட் பண்ணி எடுப்போம் வண்டியை. ஓகே. அப்ப கஸ்டமர் கொடுக்கும்போது என்னன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல விருப்பமான வண்டி, நல்ல குவாலிட்டியான வண்டி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸோட இங்க வந்து எடுத்துட்டு போய்க்கலாம். ஆமா. ஓகேங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிலோமீட்டர்ல இது கை வைக்க மாட்டோம். கிலோமீட்டர் நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம். பாடி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன ஓடி இருக்குது அப்படிங்கிறது. யாருமே சொல்ல வேண்டியதே இல்ல. கிலோமீட்டர் எவ்வளவு ஓடினா பாடி லைன் பார்த்தாலே தெரிஞ்சிடும் நல்லா இருக்கா. அப்ப கண்டிப்பா கிலோமீட்டர் கம்மியா தான் ஓடி இருக்கு. ஆமா, பாத்தீங்கன்னா எல்லாமே பிளஷர்லயே 4 டைப், 4 வேரியன்ட், 4 கலர்ஸ், 4 கலர், 4மே டிஃபரண்ட் மாடல்ஸ் தான். டிஃபரண்ட் மாடல்ஸ் இருக்கும். பிளஷர் வேணாலும் எந்த எடுத்துக்கலாம், ஆக்டிவா வந்தாலும் எடுத்துக்கலாம், ஜூபிட்டர் வந்தாலும் எடுத்துக்கலாம். ஆமா. இப்ப இந்த பிளஷர்ல இருந்து போயிரலாம்னா இது வந்து பாத்தீங்கன்னா என்ன மாடல்னா இது வந்து 2020 மாடலுங்க. 2020 மாடல் சிங்கிள் ஹேண்ட். ரொம்ப கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10,000 கிலோமீட்டர் தான் மொத்தமா 10,000 கிலோமீட்டர் மொத்தமா ஓடி இருக்கு. ஓகே. ஒரு லேடிஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்த வண்டி தான் அது. உங்களுக்கு லேடிஸ் யூஸ் பண்ணிட்டு மிக சிறப்பா இருக்கும் வண்டி பொறுத்தளவு. சூப்பர்ண்ணா. புது வண்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு 1 லட்சம் ரூபா வருதுங்க. ஆன் ரோடு 1 லட்சம் ரூபா வருது. நாங்க 65 சொல்றோம். கண்டிப்பா ஒரு 60 62 வந்துச்சுன்னா இமீடியட்டா கொடுத்துருவோம். அப்படியே ஷோரூம் பீஸ் இருக்கும். நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். வண்டி எடுத்து அப்படியே ஓட்டிக்கலாம். எல்லாமே அப்படியே புது வண்டி மாதிரி இருக்கும். 10,000 கிலோமீட்டர் தான் புது வண்டி தான். போலாம் இல்லீங்களா? அப்படியே நீங்க வண்டி எடுத்துக்கலாம். 2025 வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும். நல்ல ஒரு கம்ஃபர்டபிள் ஃபீல், சூப்பர் கம்ஃபர்டபிள். லேடிஸ்க்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான வெயிட் கம்மியான வண்டி, ஒரு நல்ல BS6 மாடல் வேணா தாராளமா இந்த வண்டி எடுத்துக்கலாம். ஆமா. நல்ல புல்லிங் கோர்ல பயங்கரமா இருக்கு. செம்மையா இருக்கு. அருமையான வண்டி இது. மைலேஜ் நல்ல மைலேஜ் கிடைக்கிற வண்டி தான் உங்களுக்கு. புது ஸ்போர்க் எடுத்துக்கலாம் இல்லீங்களா? ஸ்போர்க்கு வந்து உங்களுக்கு 40,000 ரூபாய் கம்மி ஷோரூம் ரேட்ல இருந்து. 10,000 கிலோமீட்டர் தான். 10,000 கிலோமீட்டர் தான் வண்டியை ஓடி இருக்கும். இந்த பிளஷர்னா இந்த பிளஷர் 2019 மாடல். 2019 மாடல் BS4 மாடல் சொல்லுவோம். டைப். ஆமாங்க. இந்த வண்டி அதே மாதிரி தான். புது வண்டியில இது வர்றது இல்லைங்க வண்டி. அதனால ரொம்ப டிமாண்டான வண்டி. இந்த வண்டி இது உங்களுக்கு 2018 மாடல். இது அதே மாதிரி டிமாண்டான வண்டி. நம்ம குபேரன் ஆட்டோஸ்ல வந்து மேக்ஸிமம் ஃபேன்சி நம்பர் மாதிரியே வச்சிருக்கீங்க. 4330 இல்ல என்னன்னா 3664. அது என்னன்னா கஸ்டமருக்கு ஒரு நல்ல வண்டி கொடுக்கணுங்கிறது குபேராவோட மோட்டிவ். வேற எதுவுமே கிடையாது. அது ஒண்ணுதான் காரணம். அதனால கஸ்டமருக்கு நல்ல வண்டி கொடுக்கும்போது எங்களோட தொழில் நல்ல முறையா வளரும், நாங்களும் வளருவோம். நானும் பாக்குறேன் எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்சியா தான். கண்டிப்பா இந்த வண்டி வந்து உங்களுக்கு 48,000 வந்தா கொடுத்துருவாங்க. 48,000 ஒரு வண்டி விலை 100% குவாலிட்டியோட இருக்கும். கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். வெறும் 16,000 தான் ஓடி இருக்கு. 16,000 கிலோமீட்டர் இந்த வண்டி ஓடி இருக்கு. சூப்பர்ண்ணா. ஒரு லேடிஸ் நல்ல வண்டி, பெஸ்ட் வண்டி. ஓகேங்களா? இப்ப இதுல இருந்து அதுக்கு அடுத்து போனா இந்த 2020 மாடல், 2018 மாடல், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 55 ஒரு 45 அந்த ரேஞ்சில நம்ம கொடுத்துடலாம். ஓகே. இதுக்குலாம் டவுன் பேமெண்ட்னா கண்டிப்பா ஒரு மினிமம் ஒரு 10,000 15,000 அந்த மாதிரி கட்டினாங்கன்னா கஸ்டமருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபினான்ஸ் கொடுக்குற எங்களுக்கும் கண்டிப்பா யூஸ். கண்டிப்பா. ரொம்ப நன்றிண்ணா. வந்து பாத்தீங்கன்னா நம்ம குபேரன் ஆட்டோஸோட ஆக்டிவா ஆட்டோஸ்னு சொல்லி வச்சிடலாம் போலங்க. அவ்வளவு ஆக்டிவா வச்சிருக்கீங்க. உள்ள வந்து ஆக்டிவா ஒரு லேடிஸ்க்கு உண்டான வண்டி எல்லாமே வச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றிண்ணா. நல்லா நீட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டோம். நம்ம சேனல் சார்பா வந்தா கன்ஃபார்ம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருங்க. கண்டிப்பா அருமையான ரெஸ்பான்ஸ் கொடுப்போம். கஸ்டமருக்கு ஒரு பெஸ்ட் வெஹிக்கிள், அருமையான வெஹிக்கிள், நல்ல வண்டியை கொடுத்துருவீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா போன வழியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லிருந்தீங்க. இல்ல அது இப்போ இருக்குங்க. இப்போ எல்லா நாளுமே நாங்க அந்த வாரண்டி வந்து கண்டிப்பா கொடுப்போம். நாங்க கஸ்டமருக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு வந்தாங்கன்னா அந்த என்ன ப்ராப்ளம் இருக்கோ அது கண்டிப்பா 100% நாங்க சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகேண்ணா. தேங்க்யூ.